விரைவான இலகுவான வீடமைப்பு கடன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே. அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கட்டிக்கொள்ள நாம் உதவுகிறோம். ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கி சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. பஸ்ஸில் கப்பம் பெறுதல் மற்றும் போக்குவரத்து துறையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு கடுமையான தீர்மானம் எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். போக்குவரத்து துறை எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்ட இந்த கலந்துரையாடலில் 9 மாகாணங்களின் போக்குவரத்து அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 9 மாகாணங்களாக செயல்பட்டாலும் நாட்டின் ஒரே கொள்கையின் கீழ் செயற்பட வேண்டும் என இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளிலும் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை, தனியார் பிரிவு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை என்பவற்றின் பஸ் வண்டிகள் ஒரே தரிப்பிடங்களில் நிறுத்தப்படுகின்றன. அங்கு இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் என்னை விட உங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு நாளைக்கு பஸ் உரிமையாளர்கள் சாரதிகளிடம் அடாவடித்தனமாக நடந்து கொண்டு சில குண்டர்கள் எவ்வளவு பணம் பெற்றுக்கொள்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த விடயத்தில் முன்னே அரசாங்கங்கள் தலையிடவில்லை. எனினும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு இடமளிக்க முடியாது. இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து அதனை செயற்படுத்த வேண்டும். மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர்களும் அங்குள்ள அதிகாரிகளும் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்பினை ஏற்று செயற்பட வேண்டும்.